சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே ராஜாங்கம் கூட்டின பொதுக்குழு மீட்டிங்கில் யாருமே கலந்துக்கல. வந்திருக்க அமைச்சர்கள் எல்லாருமே ராஜாங்கத்தை பார்த்து ரொம்பவுமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ராஜாங்கம் ஒன்றுமே சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. நம்ம ராஜா மாதிரி இருந்தோம், ஆனால் நம்ம இப்போது அசிங்கப்பட்டு போயிட்டோமே, என்ன பண்ண போகிறோம், நாம் மட்டும் தோத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சன்னியாசிட்ட பேசுகிறாரு. அதுக்கிட்ட சேது கருப்பால் ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது கருப்பு பேசுகிறாங்க. உடனே அந்த டைமில் கருப்பு கால் பண்ணி தமிழரசிட்ட பேசுகிறாங்க. தமிழ்ச்செல்வி, இது மாதிரி இங்கே நிலம ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குமா, உங்களுடைய பிரச்சனையால தான் இப்போது எல்லாருமே இங்கே வரல அப்படிங்கிற விஷயம் வெளியாகிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கும் ராஜாங்க குடும்பத்துக்கும் பெரிய விரிசல் ஏற்பட போதுமா அப்படின்னு இங்கே கருப்பு சொன்ன வார்த்தை கேட்ட தமிழ்ச்செல்வி, நான் உடனே வரேன்னு அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கிளம்பி நேராக அங்கே வராங்க. வந்த தமிழ்ச்செல்வி அங்கே திருப்புன்னு இறங்கி பேச ட்ரை பண்ண போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற யாருமே அவங்கள பேச அனுமதிக்கதா தெரில. அப்போதைக்கு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, சன்னியாசிட்ட போயிட்டு, மாமா எனக்காக ஒரு வாய்ப்பு விடுவேன், கண்டிப்பாக நான் பண்ண தப்புக்கு நானே பிராச்சம் தெரிவிக்கிறேன். இந்த ஊர் மக்கள் எல்லாமே சொல்கிற காரணம், எங்கள் அப்பாவுடைய ஹோட்டலை நீங்கள் அடித்து நொறுக்குனீங்க, அதனால தானே யாரும் வரலன்னு சொல்கிறாங்க. நானே அவங்க சொல்லி புரிய வைக்கிறேன், இதுக்கும் ராஜாங்க மாமாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ராஜாங்கம் எதையுமே கேட்க தயாராக இல்லை. சன்னியாசி அவளை ஒழுங்காக வீட்டுக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன், இது இப்போதைக்கு அமைச்சர்களாக இருக்காங்க, இந்த இடத்துல நம்ம தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேணாண்ணே, அவன் எதனா பண்ணிட்டு போட்டு விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கம் அமைதியாக இருக்கார். நேராக மைக்கை பிடிச்ச நம்ம தமிழ்ச்செல்வி, இது வரைக்கும் தமிழ்ச்செல்வியால் இப்படிலாம் பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி பயங்கரமாக பேசுகிறாங்க. அதாவது, ஊர் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். இப்போது நம்ம ராஜாங்க ஐயா எலெக்ஷனில் நிற்கிறாரு, அதுக்காக ஓட்டு கேட்டு வந்தார், யாரும் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னீங்களாமே. இங்கே நடக்கிற பொதுக்குழு மீட்டிங் கூட யாரும் வரவே இல்லை. ஊர் மக்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, பேசுறது செல்லப்பாண்டி பொண்ணு தமிழ்ச்செல்வி, ராஜாங்கையா மருமக. நான் ஒன்றும் ராஜாங்கையா மருமகளாக பேசலை, செல்லப்பாண்டி பொண்ணாக பேசுகிறேன். செல்லப்பாண்டி ஹோட்டல் அடித்து நொறுக்கப்படுது ரவுடி பசங்களால். ஆனால் அதை நொறுக்குனது ராஜாங்க ஐயான்னு சொல்லி தான் எல்லாரும் இப்போதைக்கு அவருக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறீங்க. நான் தமிழ்ச்செல்வி தான் பேசுகிறேன். எங்கள் ஹோட்டலை ஆரம்பித்து வச்சது ராஜாங்க ஐயா தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக அவரே அடித்து நொறுக்க போகிறாரு? யாரோ கிளப்பிட்ட வதந்தி, ஏன் யாரோ இல்லை, இது எதிர்கட்சிக்காரங்க கிளப்பி விட்ட வதந்தி. அந்த வதந்தியை கேட்டுட்டு நீங்கள்லாம் ராஜாங்கையை வெறுக்கிறது எந்த அளவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? பெத்த புள்ள பெத்த அம்மாவை சந்தேகப்பட்டால் அதுக்கு பேர் என்னவோ அதுதான் நீங்கள் பண்ணுறதெல்லாம். உங்களுடைய கண்ணை நல்லா திறந்து பாருங்கள். எதுக்கு நிற்கிறது நம்ம ராஜாங்கையா. ராஜாங்கையா இந்த ஊருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஏன் ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு நான், என்னை அவர் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டாரு, என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக ஐயா எங்கள் குடும்பத்துக்கு அவர் துரோகம் பண்ண போகிறாரு? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாதா? அந்தளவுக்கு அடிமூட்டல் ஆகிட்டிங்களா? ராஜாங்க ஐயா இந்த ஊர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் மறந்துட்டிங்களா? எப்படி மறந்தீங்க? சுய உதவிக்குழு திட்டம், ரேஷன் கார்டு திட்டம்னு சொல்லி ஐயா நம்ம நல்லதுக்காக நிறையா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இப்போது அவரை போய் நீங்கள் புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி பேசுகிறாங்க. அவங்க பேச பேச ஒருத்தவங்களா தமிழ்ச்செல்வி சொல்கிறது கரெக்டு தானே, தமிழ்ச்செல்வியே சொல்லும்போது நாம ஏன் வீம்பு பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா அந்த பொதுக்குழு மீட்டிங் வர ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து ராஜாங்கத்துக்கு அப்போ தான் புரியுது, பரவாயில்ல தமிழ்ச்செல்வி பேசின உடனே எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பு சொல்கிறாரு, மாப்பிள்ளை பார்த்தியா மாப்பிள்ளை, தங்கச்சி பேச ஆரம்பித்த உடனே ஒரு வேளை வராங்க பார்த்தியா அப்படின்னு சொல்ல சேது சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணமே அவதானா மாமா அப்படின்னு சொல்ல. அது என்ன மாப்பிள்ளை இப்படியே பேசிகிட்டு இருக்க, தங்கச்சி பாரு, தங்கச்சியால் தான் இப்போ எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ஈஸ்வரிக்கு தாமரைக்கு சாவித்திரிக்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது. ஐயோ என்ன இவ பாட்டுக்கு இன்னும் பேசிகிட்டு இருக்கா, எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்போ மட்டும் இவளால் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா இவளை இனிமேல் கையில் பிடிக்க முடியாது, அண்ணன் மனசு மாறிடுமே அப்படிங்கிற மாதிரி சாவித்திரிங்க பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டு வர பாடுறாங்க. அந்த பாட்டை கேட்டு வந்த மக்கள் எல்லாமே குஷியாகி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து அமைச்சர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜாங்கத்தால் ஒன்றுமே பேச முடியல. என் சேதுக்கே சந்தோஷம் தாங்கலை. இந்த பக்கம் சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி இவங்களுக்கு மட்டும் ரொம்ப வைத்தச்சலாக இருக்குது. ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. எல்லாருமே சொல்கிறாங்க, கண்டிப்பாக ராஜாங்கையாவுக்கு தான் எங்கள் ஓட்டு, நாங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், எங்கள் அறிவு கண்ணே திறந்துட்டா ராஜாங்கத்து மருமகன் சொல்லி எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க. அமைச்சர்கள் ராஜாங்கத்தை பார்த்து, ராஜாங்கம் நாங்கள் கூட என்னமோ நினச்சிட்டோம், பரவாயில்ல இவ்வளோ பேர் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, அதுலேயும் அந்த பொண்ணு யார் உங்கள் மருமகளா, ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்களே ராஜாங்கம், இவளை மட்டும் நீங்கள் கூட வச்சுக்கோங்க, கூட வச்சுட்டா கண்டிப்பாக எம்எல்ஏ இல்லை நீங்கள் எம்பியை கூட ஆகிடலாம் ராஜாங்கம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அமைச்சர்கள் எல்லாருமே ராஜாங்கத்தை புகழ்ந்து பேசிட்டு போகிறாங்க. ராஜாங்கத்தால் ஒன்றுமே பேச முடியல. இதை பார்த்த ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரி. ஸோ சாவித்திரி சொல்கிறாங்க தாமரைகிட்ட, தாமரை இதை மட்டும் இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது தாமரை, நீ என்ன பண்ணுற, உங்கள் சித்தப்பன் பசுபதி கால் பண்ணு,
கால் பண்ணி ஒரு 10 ரவுடி பசங்க இறக்க சொல்லு. இறக்கி கூட்டத்தில் எதிர்க்கட்சிக்காரங்க கலாட்டா பண்ணுற மாதிரி கலாட்டா பண்ண வச்சு இந்த தமிழ்ச்செல்வியை இங்கேயே போட்டு தள்ளிடலாம் தாமரை. இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த தமிழ்ச்செல்வியை இப்போ வீட்டுக்கு போனதும் கண்டிப்பாக அண்ணன் மனசு மாதிரி மருமகளாக ஏற்றுலான்னு ஏற்றுப்பாரு. ஏன் சேதுவே அவளை பொண்டாட்டி ஏற்றுலான்னு ஏற்றுப்பாங்க. ஏன்னா ஊர் மக்களே கால் துப்பி அசிங்கப்படுத்த அந்த ராஜாங்கத்தை இப்போ இவ பழையபடி மாற்றி விட்டுட்டா. கண்டிப்பாக எங்கள் அண்ணன் பழசம் தூக்கி போட்டுட்டு அவளை மருமகளாக ஏற்றுப்பாங்க தாமரை. இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்புறம் உன்னால் இனிமேல் அந்த குடும்பத்துக்கு மருமகள் ஆக முடியாது. நீ இப்பயே முழிச்சுக்கோ தாமரை அப்படின்னு சொல்லி சாவித்திரி சைலண்டாக பேசுகிறாங்க. உடனே தாமரை சைலண்டாக வெளில போய் ஃபோன் பண்ணுறாங்க பசுபதிக்கு. இங்கே உடனே ஒரு 10 ரவுடி பசங்க அனுப்புங்க. எல்லாம் வந்து பார்த்தோன்னா கலாட்டா பண்ணுற மாதிரி கலாட்டா பண்ணி அப்படியே எதிர்க்கட்சி மேலே பழியை போட்டு அந்த தமிழ்ச்செல்வியை குத்தி போட்டுருங்க. இல்லை அப்படின்னா இங்கே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என் வாழ்க்கையே போயிடும். எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லி இங்கே தாமரை சொல்ல உடனே பசுபதி ஒரு 10 ரவுடி பசங்க அனுப்புகிறாங்க. அந்த 10 ரவுடி பசங்களும் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரே கூட்டமாக இருக்கும்போது கூட்டத்தில் வராங்க. வந்துட்டு திடீர்னு கல் பாட்டிலு தூக்கி எறிகிறாங்க. அதை பார்த்தாங்க எல்லாருமே பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சேதுக்கும் கருப்புக்கும் புரியல. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, யார் மாப்பிள்ள அவனுங்க அப்படின்னு கேட்க உடனே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளருடைய பேரை சொல்லி கத்துறானுங்க. எங்களுக்கு எதிராகவே நீங்கள் வேலை காட்டுறீங்களா? அது மட்டும் இல்லை, செல்லப்பாண்டி எதிர்த்துக்கிட்டா இதுதான் கதி உங்களுக்கெல்லாம். செல்லப்பாண்டியுடைய ஹோட்டலில் அடிச்சு நொறுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேசி எம்எல்ஏ ஆகிட முடியுமா அப்படிலாம் சவுண்டு வராங்க. இதெல்லாம் பார்த்தா கருப்பு சொல்கிறாரு, மாப்பிள்ள இதெல்லாம் பேசுறது செல்லப்பாண்டி ஆளுங்க மாதிரி தெரியல மாப்பிள்ள. செல்லப்பாண்டி சித்தப்பாட்ட ஆளுங்க யாரும் மாப்பிள்ள இருக்கா? இவனுங்க யாரோ பிளான் பண்ணி பண்ணுறாங்க மாப்பிள்ள, வா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. சேதும் கருப்பும் கரெக்டாக இந்த கூட்டம் எல்லாம் மேடைக்கு பக்கம் போகுது. எல்லாம் கடலை விட்டுடுறாங்க, அது இதுன்னு அடிக்கிறாங்க தூக்கி. அதில் கரெக்டாக ஒரு பாட்டில் அடிக்கும்போது தமிழ்ச்செல்வி தலையில் விழுந்துருது. நேராக சேது அதை பார்த்துறாரு, ஓடுறாரு தமிழ்ச்செல்வி காப்பாற்றுறதுக்கு. அதுக்குள்ளே 4-5 ரவுடி பசங்க தமிழ்ச்செல்வி வெட்டவும் போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா சேதுவே போல. ஆனால் அதுக்குள்ளே வெட்ட வந்த ஒருத்தனுடைய நெஞ்சில் ஒரு கால் பட்டு அவன் எம்பி கீழே விடுறான். யாருன்னு பார்த்தா ராஜாங்கமாக இருக்குது. ஸோ ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி வெட்ட வந்த எல்லாருமே அடித்து போட்டுறாரு. ஆனால் அதில் ஒருத்தன் அடித்த பாட்டில் மட்டும் தமிழ்ச்செல்வி தலையில் பயங்கரமாக அடித்து தமிழ்ச்செல்வி சுருண்டு கீழே வந்துடுறாங்க. உடனே ராஜாங்கம் சேது கூப்பிட்றாங்க, சேது வா இங்கே, தமிழ் சுற்றிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போ, நான் பார்த்துருவேனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க இருக்கிற ரவுடி பசங்களாம் அடிக்கிறாங்க. சேது உடனே தமிழ் சுற்றி காரில் போட்டு ஓடுறாரு. இங்கே தாமரைக்கும் சாவித்திரிக்கும் ஒன்றுமே புரியல. சே என்னடா அது, நாம் ஒன்று நினச்சா இங்கே நடக்குது, ராஜாங்க எப்படி மாறிட்டாருன்னு சொல்லி அங்கே பயந்து போய் நிற்கிறாங்க. அப்படி அடிக்க வந்த ஒருத்தனை ராஜாங்க பிடிச்சி பயங்கரமாக அடித்து விசாரிக்கிறாரு. யார் அவங்கள அனுப்புனா, எதுக்காக அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி விசாரிக்கும் போது அவன் அடி தாங்க முடியாமல் உண்மையை எடுத்து சொல்லிடுறான். இதுமாரி தாமரையும் சாவித்திரி சொல்லி தான் நாங்கள் வந்தோம், பசுபதி ஆளுங்க தான் எங்களை அமுச்சுட்டாங்கன்னு சொல்லவும் இங்கே ராஜாங்கத்துக்கு செம்மையாக கோவம் வருது. அடி பாவீங்களா, அப்போது இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணலாம் நீங்கள் தானா? உங்களை போய் நல்லவன்னு சொல்லி என் வீட்டில் தங்க வச்சதுக்கு நீங்கள் சரியான எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டீங்களே, நீங்களாம் பொம்பளைங்களா நீங்களா அப்படின்னு சொல்ல அப்பத்தாவும் மோகனா வந்து இங்கே சாவித்திரியை பயங்கரமாக அடிக்கிறாங்க. அப்பத்தா நீலாம் ஒரு பொண்ணாடி, என் வயத்தில் தான் பிறந்தியா, கூட பிறந்த அண்ணனுக்கே இவ்வளோ பெரிய கலங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கியே, நீலாம் பொண்ணே கிடையாதுன்னு சொல்லி எல்லாம் அடித்து தூக்கி தள்ளி விட்டுட்டு நீதான் கார் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஐயோ வீட்டுக்கு வாழ வந்த மகாராசியாச்சாவ, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலேன்னு அப்பத்தா புலம்பிக்கிட்டே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சேது அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்காரு, உடஞ்சி போயிருக்காரு. ஏன்னா தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. இப்போதைக்கு அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம், பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. இங்கே அப்பத்தா வந்து சாமியெல்லாம் வெட்டிக்கிறாங்க. ஏன் பேத்திக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, அவள் வயிற்றில் கரு வேறு வளர்ந்துட்டுருக்கு, அதுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக வேண்டுறாங்க. ராஜாங்கம் எதுவுமே பேசாமல் வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு, அப்படியே கண் கலங்கி உட்காந்துருக்காரு. என்னால் என் மருமகளுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே உடஞ்சி போய் ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு ராஜாங்கம்.